பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் அருகாமையில விசிக சார்பா மதசார்பின்மை காப்போம் அப்படின்னு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டம் சனிக்கிழமை நைட்டு நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கொள்கைக்காக மட்டும் வச்சிருக்கோம்னு சொன்ன விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்துகிட்டு பேசினாரு. என்ன சொல்லிருக்காருன்னா, இந்து மதத்தை எதிர்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நோக்கம் இல்ல, மதசார்பின்மையை கடைபிடிக்காத RSS மற்றும் பாஜகவை கண்டிக்கிறது தான் எங்க நோக்கம்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம மதத்தை மட்டுமே வச்சு பாஜக அரசியல் நடத்துது, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இடத்துல வெறுப்பு அரசியல பரப்புது, அரசாங்கத்துக்கே மதம் தான் வேணும் அப்படின்னு பாஜக செயல்படுது, ஆனா மதம் மக்களுக்கானது அரசாங்கத்துக்கானது இல்லன்னு அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காரு. ஆனா அதை இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்கன்னு குற்றம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த காலத்திலயும் தமிழகத்துல பாஜக மற்றும் RSS நுழைய விட்டுறவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் திமுகவை எதிர்க்க விட முடியாது, எம்ஜிஆர் வைகோன்னு பெரிய பெரிய ஆளைய பார்த்திருக்கும் போது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காப்ல. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு புரட்சி தமிழர் அவர்கள் சுற்றுப்பயணம் போறது அவருக்கே பொறுக்கல போல. பாஜக கூட்டணியிலிருந்து இந்த சுற்றுப்பயணத்துக்கு எப்படி போலாம், எனக்கு அது வேடிக்கையா இருக்குன்னு கேட்டிருக்காரு. எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது, உன்னை யாரு கூப்பிட்டா நாங்க கூப்பிட்டோமாங்கிறாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. உங்க சார்பில் யாரோ வந்து பேசினாங்க, அதான் நான் சொன்னேன். யார் பேசினாங்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறோன்னு எப்ப சொன்னோம் அப்படிங்கிறார். நீங்க சொன்னதா நாங்க எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு சொன்னோமா? டிபேட்ல நடக்குதா இல்லையா? நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா? மத சார்பின்மையை கடைபிடிக்கிற அரசோட தான் நாங்க கைகோத்து செயல்பட்டு வரோம், அவங்க கூட்டணியில தான் நாங்க இருப்போம், அவங்களோட சேர்ந்து நாங்க அமைச்சதுதான் மதசார்பற்ற அரசு, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு திருமா அவர்கள். துணை முதல்வர் பதவி கொடுத்தா வேண்டாமான்னு என்னையே கேக்குறாங்க. எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா அப்படின்னு கேட்டிருக்காரு. நானும் ரவுடி தான், நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி புதுசா முளைச்சவங்க எல்லாம் என்னையும் சிஎம் ஆக்குங்கன்னு கேட்கும் போது, நான் 35 வருஷமா பொது வாழ்க்கையில இருக்கேன், 25 வருஷமா தேர்தல் அரசியல்ல இருக்கேன், கருணாநிதி அவர்கள் கூடயும் ஜெயலலிதா அம்மா கூடயும் ஸ்டாலின் அவர்கள் கூடயும் அரசியல் செஞ்ச அனுபவம் எனக்கு இருக்கு, ஆனா என்ன மட்டும் ஏன் துணை முதல்வர் பதவிக்கு கேக்குறீங்கன்னு ஆசை காமிச்சா நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னையே கேக்குறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறான், நானு ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எனக்கு என்ன தகுதி இல்லை, ஏன் என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? மதசார்பற்ற அரசுன்னு சொல்றீங்களே, வேங்கவேல் பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளியா சேர்த்திருக்காங்களே, அதுக்கு உங்களோட பதிலையும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க திருமா அவர்களே அப்படின்னு நெட்டிசன்ஸ் உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க.